இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி நம்ம தான் செய்ய போகிறோம். அத்தை செய்கிறதுல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எனக்கு மாறுது. அதனால் அரிசி உளுந்து நைட்டே எடுத்து வச்சு அத்தை காலையில் ஊற மட்டும் வச்சுருங்க, நான் எந்திரிச்சு வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு உளுந்தங்கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் தான் அரைச்சி வச்சதை ஊற்றணும். அப்போ தான் நல்லா பொங்கி வந்து உளுந்து ஸ்மெல் மாறும். பட் எங்கள் அத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்லா பொங்கி வரவும் எங்கள் அத்தை நல்லா பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், அத்தை செய்கிற உளுந்தங்கஞ்சி பொங்காது. அத்தைக்காகவே இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். அத்தை எப்படியும் 8 மணிக்கு மேலே தான் கல் எடுக்க போவாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி 8 மணிக்குள்ளேயே கிளம்பிட்டாங்களா, அதனால் வேகமாக ஊற்றி கொடுத்து அத்தை சுட சுட குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆற வச்சு மாமா வந்திருந்தாங்களா, மாமா அப்பத்தா எல்லாருக்குமே கொடுத்துட்டு நம்மளும் உளுந்தங்கஞ்சி குடிச்சாச்சியா. இது குடித்தாலே கொஞ்சம் நேரம் வயிறு மந்துன்னு தான் இருக்கும், பசிக்காது. பட் அப்பத்தா டேப்லெட் சாப்பிட்ணும்ல, அதனால் ஒரு 10 மணி போல் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்மளுமே சாப்பிட்டாச்சு. சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அத்தை நேற்று அரிசி உளுந்து ஊற போட சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். சரி இன்றைக்கி அது யாபகமாக கரெக்டாக அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டுட்டு, இன்றைக்கி சிலு சிலுன்னு காற்றா இருக்குது. கொஞ்சம் நேரம் வெளியில் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் படம் தான் பார்க்க போகிறோம். வேறு என்ன பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நசியா, சின்னம்மாள், யாபேஷ், சந்தியா, தர்ஷன், ஜனனி, கர்ணேஷ், அபிஷா, ஷஷ்வந்த் ராஜ், ஸ்ரீவித்யா, ரெஷ்மி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.